அது ஒரு அழகான செழிப்பான கிராமம். இந்த கிராமத்துல அப்பதான் விடிஞ்சிருந்தது. அங்க பக்கத்துல இருந்த ஒரு வயல்ல யமுனா அப்படின்னு ஒரு பொண்ணு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அவ வயல்ல இருந்த தேவையில்லாத களைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு அவளோட தங்கையான பிரேமா சாப்பாடு கொண்டு வந்துகிட்டு இருந்தா. யமுனாவுக்கும் பிரேமாவுக்கும் அவர்களுடைய பாட்டி தான் பாத்துக்கிட்டாங்க. ரொம்ப சுவையா பாட்டி சமைச்சு வயல்ல வேலை செய்யற யமுனாவுக்கு கொடுத்து விடுவாங்க. அக்கா, பாட்டி எப்பவும் போல உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் இன்னைக்கும் செஞ்சு கொடுத்து விட்டுருக்காங்க. வா, வந்து சாப்பிடு, நீ தானே செல்ல புள்ள அப்படின்னு பிரேமா சொன்னதும், பிரேமா நீயும் பாட்டிக்கு செல்ல புள்ளதான், சரி குடு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஆசையா சாப்பிட ஆரம்பிச்சா. பக்கத்து ஊர்ல கண்ணன் அப்படின்ற ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருந்தாரு. அவரோட மனைவி மாலாவோடு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு. இவங்களுக்கு ஒரே மகன் கிஷோர் படிப்பை முடிச்சு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம வாழ்ந்துட்டு வந்தான். எப்பவும் நண்பர்கள் கூட கூத்தடிக்கிறது தான் அவனோட முழு நேர வேலை. பணத்தோட அருமை தெரியாம பப்ல குடிச்சு ஆட்டம் போட்டு பொறுப்பில்லாம வாழ்ந்துட்டு வந்தான். இதையெல்லாம் பார்த்து கண்ணனும் மாலாவும் கிஷோர நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்னங்க, கிஷோர் இப்படி பொறுப்பில்லாம இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. நமக்கு அப்புறம் நம்ம சொத்துக்களை எல்லாம் கிஷோர் தானே பாத்துக்கணும். இவனை திருத்த என்ன பண்றது? மாலா, எனக்கும் அவனை நினைச்சு கவலையாதான் இருக்கு. அவனை திருத்துவதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாத மாதிரி நான் நடிக்கிறேன். அதனால அவன்கிட்ட நான் சொல்லித்தர மாதிரி நீ சொல்லு. அவங்க பேசி வச்ச மாதிரி கண்ணன் ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்திருந்தாரு. அவருடைய மனைவி மாலா பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாததை தெரிஞ்சுக்கிட்ட கிஷோர் அவரை பார்க்க அவருடைய அறைக்கு வந்தான். அம்மா, அப்பாக்கு என்னாச்சு? என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாரம் டூர் போயிருந்தேன். அதுக்குள்ள சீக்கிரமான ஃபோன் பண்ணிட்டீங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமேமா? ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் கிஷோர். அப்பா ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. அப்பாவால முன்னாடி மாதிரி நம்ம பிசினஸ் எல்லாம் பாத்துக்க முடியாது கிஷோர். நீயும் கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம ஊரு சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு மாலா பேசிட்டு இருக்கும் போதே கண்ணன் எழுந்து உட்கார்ந்து கிஷோர் கூட பேச ஆரம்பிச்சாரு. நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியல கிஷோர். எனக்கு அப்புறம் நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால சொத்தையெல்லாம் அனாதை ஆசிரமத்திற்கு எழுதி வச்சுட்டு நானும் அம்மாவும் காசி ராமேஸ்வரம்னு போகலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்னப்பா இப்படி பேசுறீங்க? அதுக்கு தான் நான் இருக்கேனே. நான் பிசினஸ பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கப்பா. இங்க பாரு கிஷோர், நீயே கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் பப்புன்னு ஊரை சுத்திட்டு இருக்க. உன்னை நம்பி எப்படி நான் பிசினஸை கொடுப்பேன்? நீ திருந்தி பணத்தோட அருமை தெரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு வரியோ அன்னைக்கு இந்த பிசினஸை நான் உன் கையில கொடுக்கறேன். அதுக்கு நீ உன்னோட உண்மையான பேரு, நீ பணக்காரன்ற அடையாளம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு உண்மையா உழைச்சு சம்பாதிக்கணும். உன்னால மத்தவங்களுக்கு என்னைக்கு பிரயோஜனமா இருக்குதோ அன்னைக்கு உன்னை என் வாரிசா ஏத்துக்கிறேன். கண்ணன் ரொம்ப கோவமா இப்படி பேசினதும் கிஷோர் ரொம்ப மர வருத்தத்தோட அந்த இடத்துல இருந்து கிளம்பி போனான். அதுக்கப்புறமா தன்னோட உருவத்தை மொத்தமா மாத்திக்கிட்டு ஒரு ஏழை வீட்டு பையன் மாதிரி உடை உடுத்திக்கிட்டு அவன் அந்த வீட்டை விட்டு கிளம்பி பக்கத்து ஊருக்கு பயணமானான். ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்பில கிஷோர் எதிர்பாராத விதமா யமுனாவோட வீட்டு வாசல்ல இருந்த ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்தபடியே அசத்தில்ல தூங்கிட்டான். அப்போ வழக்கம் போல வயல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தா யமுனா. வீட்டு வாசல்ல யாரோ அசத்தியா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அட, யார் இது நம்ம வீட்டு வாசல்ல இப்படி உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கா? என்னன்னு கேப்போம். இங்க பாருப்பா, யாரு நீ? ஏ எந்திரி. அட, நான் எழுப்பிக்கிட்டே இருக்கேன், இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கியே, யாரு நீ அப்படின்னு கேட்டதும் கிஷோர் எந்திரிச்சிட்டு அவனை அறிமுகப்படுத்திக்கிட்டான். என் பேரு கிச்சா. நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லைங்க. எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுக்குறீங்களா? வேலையா? உங்களுக்கு வேலை தர அளவுக்கு நாங்க ஒன்னும் பணக்காரங்க கிடையாது. நாங்களே ஒரு சின்ன விவசாய நிலத்துல கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம்.
நீங்க வேணா வேற எங்கேயாவது வேலை தேடிக்கிறீங்களா? அப்படி யமுனா கிச்சா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டி குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. பாட்டி, இவரோட பேரு கிச்சா. இவருக்கு யாருமே இல்லையா? ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கன்னு கேக்குறாரு. அதனால என்னம்மா, பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கா அந்த பையன். ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான் போல. நம்மளால முடிஞ்ச உதவியை அவனுக்கு செய்வோம். நீயும் வயல்ல தனியா தானே கஷ்டப்படுற. உனக்கு ஒத்தாசைக்காக கீச்சாவை இனிமே கூட கூட்டிட்டு போ. அவனால முடிஞ்ச உதவியை செய்யட்டும். நம்மளால முடிஞ்ச 3 வேளை சாப்பாடை அவனுக்கு கொடுப்போம். கிச்சா இனிமே நம்மளோடவே இருக்கட்டும். இரக்க குணம் கொண்ட பாட்டி அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவனுக்கு வயிறார சாப்பாடு போட்டாங்க. அத தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த திமிர் பிடித்த பிரேமாவுக்கு பாட்டி மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. அதனால தூரத்துல இருந்து பார்த்து முறைச்சுக்கிட்டு இருந்தா. ரொம்ப கோபத்தோட கிச்சா சாப்பிட்டு இருக்கும் போது பிரேமா வீட்டுக்குள்ள போனா. பாட்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? இவன் யாரு? பார்க்கவே பிச்சைக்கார மாதிரி இருக்கான். இவனை கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல சாப்பாடு போட்டுட்டு இருக்க. இவன் ஆளு மூஞ்சியும் இவனை பார்க்கவே சகிக்கல. முதல்ல இவனை வீட்டை விட்டு வெளியே துரத்து. வாய மூடு. சாப்பிடுற ஒருத்தர்கிட்ட இப்படியா வாய்க்கு வந்தபடி பேசுவ? நீ ஒன்னும் கோடீஸ்வரி கிடையாது. உன் அக்கா யமுனா தானே வயல்ல கடந்து கஷ்டப்படுறா. நீ உன் உடம்பெல்லாம் திமிர வளர்த்து வச்சுக்கிட்டு சொகுசா வீட்ல தானே தூங்கிக்கிட்டு இருந்த. நீ இவனை வெளியில துரத்த சொல்றியா? இனிமே கிச்சா இங்கதான் இருப்பான். உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ. காலையில எந்திரிச்சதும் கிச்சா ஒரு மண்வெட்டி எடுத்து வயலுக்கு போய் வேலை செய்ய கிளம்பினா. போன உடனே நிலத்தை நல்லா கொத்த ஆரம்பிச்சான். அப்ப பார்த்து வயலுக்கு வந்த யமுனா அவ செய்கிற வேலைய பார்த்து பதறி போயிட்டா. அடே புத்தி கெட்டவனே, என்னடா பண்ற கிச்சா? அந்த மண்வெட்டி எடுத்து கொத்துறத முதல்ல நிறுத்து. நான் சொல்றத முதல்ல கேளு. அட எங்க இப்படி பதறி போய் வரீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? வயல்ல விவசாயம் தானே பண்ணிட்டு இருக்கேன். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நான் கஷ்டப்பட்டு கண்ணுக்கு கண்ணா வளர்த்த எல்லா பயிரையும் ஒரு நிமிஷத்துல கொத்தி போட்டுட்ட. விவசாயம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அச்சச்சோ, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. விவசாயம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நீங்க கத்து கொடுங்க. நான் அதை கத்துக்கிட்டு உங்களுக்கு உறுதுணையா நான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் கிச்சாவுக்கு விவசாயம் பண்றது எப்படின்னு யமுனா கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுத்தா. அதனால யமுனா கூடவே இருந்து விவசாயத்தை நல்லா கிச்சா கத்துக்கிட்டான். கிச்சாவுக்கும் யமுனாவுக்கும் மத்தியான வேளையில பாட்டி அவளுக்கு பிடிச்ச ருசியான சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து பரிமாறினாங்க. நாள் பூரா வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு ராத்திரி ரொம்ப அலுப்பா கிச்சா வீட்டுக்கு வெளியில ஒரு கட்டில் போட்டு தூங்கிட்டு இருந்தான். அவன் தூங்கறத பார்த்த பிரேமா, அடச்ச, இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. எங்க இருந்தோ வந்த இவனை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு கட்டில் வேற குடுத்திருக்காங்களா? இவனை ஏதாவது ஒரு வழி பண்ணி துரத்துற. மறுநாள் காலையில விடிஞ்சதும் கிச்சா யமுனாவோட சேர்ந்து வயல் வேலைய பாத்துட்டு இருந்தா. தேவையில்லாத களைகளை பிடுங்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிரேமா அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருந்தா. அவ கொண்டு வந்த சாப்பாடு இறக்கி வச்சு 2 பேருக்கும் பரிமாறினா. அத பார்த்ததும் யமுனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா கிச்சாவுக்கு பழைய சோறும் வெங்காயமும் வச்சிருந்தா. யமுனாவுக்கு சுட சுட சாதம் எடுத்துட்டு வந்திருந்தா. பிரேமா, என்ன இது? கிச்சாக்கு மட்டும் பழைய சோறு கொண்டு வந்திருக்கேன், எனக்கு மட்டும் சூடான சாதம் கொண்டு வந்திருக்கேன். இது தப்பில்லையா? இங்க பாருக்கா, என்னால இவனுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு வர முடியாது. இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு இவனை மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தனுக்கு சாப்பாடு பரிமாறுவாங்களா சொல்லு? அதனால யமுனா அவளுடைய உணவை கிச்சாவோட பகிர்ந்துகிட்டு 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டாங்க. இப்படியே சில நாள் போச்சு.
அப்புறம் ஒரு நாள் வயல்ல விளைஞ்ச காய்கறிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு சந்தையில போய் உட்கார்ந்து காய்களை வைக்க ஆரம்பித்தான். வாங்கம்மா வாங்க, கத்திரிக்காய், தக்காளி, கீரை எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வாங்கம்மா, வந்து வாங்கிட்டு போங்க. மூளை வளர்ச்சிக்கு வல்லாரை கீரை, உடம்பு வளர்ச்சிக்கு தக்காளி, கத்திரிக்காய். வாங்கம்மா வாங்க. சாயந்தரத்துக்குள்ள எல்லா காய்கறிகளையும் வித்து முடிச்சிட்டு கிச்சா வீடு வந்து சேர்ந்தான். வீட்டுக்கு வந்ததும் கிச்சா, பாட்டி, இன்னி கொண்டு போன எல்லா காய்கறியும் வித்துட்டு வந்துட்டேன். கிச்சா சந்தைக்கு போயிட்டு வந்து கதைய சொல்ல சொல்ல தூரத்திலிருந்து பிரேமா ரொம்ப கோவமா ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருந்தா. இந்தாங்க பாட்டி, இன்னைக்கு வருமானம், வாங்கிக்கோங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சா அன்றைக்குள்ள வருமானத்தை கொடுத்தா. அத வாங்கிக்கிட்ட யமுனா, கிச்சா, உன்னோட கடின உழைப்பினால்தான் இன்னைக்கு எல்லா காயும் வித்துட்டு நிறைய வருமானத்தை கொண்டு வந்திருக்க. இந்தா உன்னோட பங்கு, இத நீ எடுத்துக்கோ, உன்னோட முதல் சம்பளம் இது அப்படின்னு சொல்லி யமுனா கிச்சாக்கு கொடுத்தா. அப்போ அங்க வந்த பிரேமா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு பாத்துக்கோங்க. இவன் காய்கறி வித்துட்டு வருவானா, அதுல இருந்து அவனுக்கு சம்பளத்தை கொடுப்பாங்களாம். ஏன், நான் எத்தனை வாட்டி உனக்கு வயலுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்திருக்கேன். எனக்கு என்னக்காவது காசு கொடுத்திருக்கீங்களா? என்ன பிரேமா இப்படி பேசுற? கிச்சா ஆதரவு யாருமே இல்லாம நம்ம வீட்டுக்கு வந்தான். அவனோட கடின உழைப்பால் இன்னைக்கு இவ்வளவு சம்பாரிச்சிருக்கான். அவனை இந்த மாதிரி பேசி காயப்படுத்தாதே அப்படின்னு யமுனா சொன்னா. வழக்கம் போல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காய்கறி விக்கிறதுக்காக கிச்சா சந்தைக்கு போனான். அவன் போயிட்டு திரும்பி வரும்போது அந்த வழியில் மாயாண்டி, மம்முனியாண்டின்னு 2 திருடர்கள் அவனை கவனிச்சாங்க. டேய், அங்க பாரு, இவ என்னடா காலையில போறா, சாயந்தரம் எல்லா காயும் வித்துட்டு வரா. அப்போ இவன் கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவனை ஃபாலோ பண்ணி போனா இவன் வீட்டுல இருக்கிற மொத்த பணமும் நமக்கு தான். கிச்சா ராத்திரி வழக்கம் போல வீட்டுக்கு வெளியில் கட்டில் போட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான். அப்போ மாயாண்டியும் முனியாண்டியும் மெதுவா சத்தம் இல்லாம வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்டுக்குள்ள பாட்டி தூங்கிட்டு இருந்தாங்க, சத்தமே போடாம. இருக்கிற பணத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. விடிஞ்சதும் அலமாரியில் பணம் இல்லாததை பார்த்து விட்டு பாட்டி, யமுனா, உன்னோட உழைப்பெல்லாம் வீணா போச்சுமா. பாவம் கிச்சா கஷ்டப்பட்டு காய்கறி எல்லாம் விட்டுட்டு வந்தான். அந்த பணத்தை எல்லாம் யாரோ ராத்திரில திருடிட்டு போயிட்டாங்கம்மா. என்னது, பணத்தெல்லாம் காணுமா? நல்லா பாருங்க, நீங்க சோறு போட்டு வளர்க்குறீங்களே, அவன்தான் திருடி இருப்பான் அப்படின்னு வழக்கம் போல பிரேமா கிச்சாவை கரிச்சு கொட்டினா. இதெல்லாம் வெளியே இருந்து கேட்டுட்டு இருந்த கிச்சாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணா. அடுத்த நாள் வழக்கம் போல சந்தைக்கு போகும்போது சுத்தி நோட்டம் போட்டான். அப்போ தூரத்தில் மாயாண்டி, முனியாண்டியும் இவனை உத்து பாக்கறத கிச்சா கவனிச்சான். அதனால இன்னைக்கும் திருட வருவாங்கன்னு நினைச்சு ராத்திரி தூங்குற மாதிரி நடிச்சான். கிச்சா எதிர்பார்த்த மாதிரியே மாயாண்டி, முனியாண்டியும் சத்தம் போடாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. நுழைஞ்ச உடனே எதிரில்ல ஈட்டி கம்போட கிச்சா நிக்கிறத பாத்துட்டு 2 பேரும் பயந்து போயிட்டாங்க. கிச்சா 2 திருடர்களையும் வீட்டை விட்டு வெளியில இழுத்துட்டு வந்து போலீஸுக்கு தகவல் சொன்னான். சத்தம் கேட்டு 3 பேரும் அங்க வந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து 2 திருடர்களையும் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. கிச்சா, ரொம்ப நன்றி. உன்னோட உயிரையும் பணயம் வச்சு 2 திருடர்களையும் இன்னைக்கு நீ கையும் களவுமாக பிடிச்சிருக்க. நீ செஞ்ச உதவிக்கு எல்லாம் ரொம்ப நன்றிப்பா. பாட்டி, நன்றியெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. யாருமே இல்லாத எனக்கு ஆதரவு கொடுத்து என் மேல நம்பிக்கை வச்சு இந்த வீட்டில் தங்க வச்சிங்க. அதுக்கு நான் தான் என் வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றி சொல்லணும். கிஷோரோட அம்மாவும் அப்பாவும், என்னங்க நம்ம புள்ளைய பிரிஞ்சு இத்தனை நாள் ஆயிடுச்சு, அவ எங்க இருக்கான், என்ன பண்றான், எதுவுமே தெரியலையே, நம்ம அவசரப்பட்டு நம்ம பையனை பிரிஞ்சுட்டாமோன்னு எனக்கு கவலையா இருக்குங்க அப்படின்னு அவனை பிரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. காலையில எந்திரிச்சு வழக்கம் போல கிச்சா சண்டையில காய்கறிகளை விற்க ஆரம்பிச்சான். வாங்கம்மா வாங்க, கத்திரிக்காய், தக்காளி, கீரை எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வாங்கம்மா, வந்து வாங்கிட்டு போங்க. சந்தையில கண்ணனும் மாலாவும் அவர்களுடைய பையனான கிஷோரை பார்த்தாங்க. இந்த கோலத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரனோட மகனை பார்த்ததும் மாலாவுக்கும் கண்ணனுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. கிஷோர், என்னடா பண்ற நீ?
இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? உனக்கு பொறுப்பு வரணும்னு நாங்க நினைச்சோம். அதுக்காக நீ இப்படியெல்லாம் ஏன் கஷ்டப்படுற? அம்மா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டேன். இப்ப நான் ஒரு பொறுப்பான பையனா மாறிட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நடந்த கதையெல்லாம் சொன்னான். பாட்டியோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அம்மாவை அப்பாவையும் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சான். கிஷோரோட அப்பா கிஷோர் ஒரு நல்ல மனுஷனா மாற்றுவதற்காக பாட்டிக்கு நன்றி சொன்னாரு. இத்தனை நாள் வீட்ல ஒரு வேலைக்காரனா இருந்த கிச்சா ஒரு பெரிய கோடீஸ்வரரோட மகன் கிஷோர்னு தெரிஞ்ச உடனே பிரேமாவுக்கு அவ மேல ஆசை வந்துருச்சு. சில நாட்களுக்கு அப்புறமா கிஷோர் அவங்க அம்மா, பாட்டி, என் பையனை ஒரு நல்ல மனுஷனா மாத்தி கொடுத்ததற்கு உங்களுக்கு நன்றி. அதுக்கு பிராயச்சித்தமா உங்க 2 பேத்திகள்ல ஒரு பெண்ணை என்னோட மருமகளா நான் ஆக்க விரும்புறேன். உங்க பேத்திகளோட சம்மதத்தை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னதும் பாட்டி யமுனா கிட்டையும் பிரேமா கிட்டையும் இந்த கல்யாண சம்பந்தமா முடிவை தெரிஞ்சுக்க பேசினாங்க. இதுல என்ன பாட்டி சந்தேகம்? கிஷோரோட அழகுக்கும் பணத்துக்கும் ஏத்த மருமக நான் மட்டும்தான். அதனால நான் தான் கிஷோருக்கு ஏத்த மனைவி. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என் முடிவை சொல்லிடுங்க பாட்டி. ஆனா கிஷோரோட முடிவு வேறையா இருந்தது. இந்த வீட்ல இன்னும் ஒரு வேலைக்காரனாவும் கேவலமானவனாவும் பார்த்துட்டு இன்னைக்கு நான் பணக்காரன்னு தெரிஞ்ச உடனே என் மேல ஆசைப்படுற பிரேமாவை நான் கல்யாணம் செஞ்சுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் ரொம்ப பாவமா பாட்டி கூட ஒரு ஓரமா நின்னுக்கிட்டு இருந்த யமுனா கிட்ட போனான். புவனா, நான் கஷ்டப்பட்ட போதெல்லாம் நீட்டுன்னா என் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆறுதலா இருந்த. நீ எனக்கு மனைவியா வந்தா என் வாழ்நாள் முழுவதும் நான் சந்தோஷமா இருப்பேன். என்னை திருமணம் செஞ்சுக்க உனக்கு சம்மதமா யமுனா? கிஷோர் கேட்டதும் யமுனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடடே, ஜோடி பொருத்தம் ரொம்ப அழகா இருக்கே, நீதான் என் வீட்டுக்கு ஏத்த மருமக. அப்புறம் என்ன, பொறுமையும் அன்பும் தான் என்னைக்கும் ஜெயிக்கும். அப்படி என்பதற்கு உதாரணமான யமுனாவும் கிஷோரும் மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க.